உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்வோம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, ஓல் ஸ்பைசஸ் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி அதிகம் போடக்கூடாது, ஒரே தக்காளி தான் போட்டிருக்கேன் குருமாவுக்கு. மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 2 சில் தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகா. ஆல்ரெடி நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிருக்கிறோம். இருந்தாலும் சோம்பு கொஞ்சமாக தாளித்ததுனால இது கொஞ்சமாக தாளிச்சிட்டு மசாலா கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு ஏலக்காய், கொஞ்சம் முந்திரியை ஊற வச்சுருக்கேன். முந்திரி கசகசாவும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம்னா சீக்கிரம் இதுவாகும், மசிஞ்சிடும். சோம்பு, ஏலக்காய் போட்டுக்குவோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க. நான் 5 மிளகா போட்டுருக்கேன். ஊற வச்ச கசகசா. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்குவோம். நம்ம மிளகா போட்டு அரைச்சிக்கிறதுனால 1/4 ஸ்பூன் தான் சில்லி பவுடர் போடணும், ரொம்ப காரம் போடக்கூடாது. இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் தூள் ஜாஸ்தி போட்டுக்கணும், மிளகா கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மசாலா கூட சேர்த்து இதிலே கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த மசாலா போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சாலே அந்த தண்ணியோடய சேர்த்து ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். குருமா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேந்தி, காய்ந்த வெந்தய இலைகள் போட்டுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். பரோட்டா கூட அருமையாக இருக்கும். கீ ரைஸு, தேங்காய் பால் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்துட்டு தேங்காய் பால் ரைஸ்க்கு தான் இந்த குருமா செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேப்பா, பாய்.